வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது தடம் நியூஸின் காலை நேர செய்திகளுடன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன் முதலில் தலைப்புச் செய்திகள். இலவச மின்சார இணைப்பு தொடர்பில் சத்தியலிங்கம் எம்பி விடுத்த கோரிக்கை. விவசாயிகளுக்கு அரசாங்கம் வெளியிட்டுள்ள நற்செய்தி. இலங்கை போக்குவரத்து சபை பஸ் சாரதிகள் தொடர்பில் முறையிட தொலைபேசி இலக்கம். எரிபொருள் விநியோக சீர்குலைப்பு, சிஐடியில் முறைப்பாடு. அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் எச்சரிக்கை. வவுனியா சைவ உணவகம் ஒன்றில் வடைக்குள் சட்டையூசி. தொடர்பான விரிவான செய்திகள். குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்கள் மற்றும் விசேட தேவையுடையோருக்கு இலவச மின்சார இணைப்பு வழங்கப்பட வேண்டும் என இலங்கை தமிழ் அரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் பத்மநாதன் சத்தியலிங்கம் கோரிக்கை விடுத்துள்ளார். 2025 ஆண்டுக்கான பாதீடு தொடர்பான இன்றைய குழுநிலை விவாதத்தின் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், சிறிய அளவில் உற்பத்தி நடவடிக்கைகளில் ஈடுபடுவோருக்கு மானிய அடிப்படையில் மின்சாரம் விநியோகிக்கப்பட வேண்டும். மீளக்குடியேறிய மக்கள் மற்றும் யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் செய்கின்ற விவசாயம் மற்றும் மீன்பிடிக்கு மானிய அடிப்படையில் எரிபொருள் வழங்கும் செயற்பாட்டிற்கு நிதி ஒதுக்க வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார். இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் எரிபொருள் விநியோகத்தின் போது வழங்கும் சலுகை தொடர்பாக எழுந்துள்ள பிரச்சினையால் எரிபொருள் விநியோக செயல்முறையை சீர்குலைத்து அரசாங்கத்திற்கு சிரமத்தை ஏற்படுத்த எரிபொருள் விநியோக முகவர்கள் என கூறிக்கொள்ளும் ஒரு குழு முயற்சிப்பதாகவும் இது பொதுமக்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்துவதாகவும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதன்படி குற்றப்புலனாய்வு திணைக்களம் முறைப்பாடு தொடர்பாக மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு அறிவித்துள்ளது. சாதாரண பொது வாழ்க்கையை சீர்குலைத்து நிலையற்ற தன்மையை உருவாக்கி பொதுமக்களுக்கு இடையூறு விளைவிப்பவர்கள் மீது தேவையான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர். இலங்கை போக்குவரத்து சபை பஸ் சாரதிகள் தொடர்பில் முறையிட 1958 என்ற தொலைபேசி இலக்கத்திற்கு தொடர்பு கொள்ளுமாறு போக்குவரத்து நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். பாடசாலை மாணவர்கள் மற்றும் பஸ் பருவச்சீட்டு உடையவர்களுக்காக பஸ்ஸை நிறுத்தாமல் செல்லும் சாரதிகள் தொடர்பில் முறையிட இந்த தொலைபேசி இலக்கத்தை பயன்படுத்த முடியும். இந்த தொலைபேசி இலக்கமானது பொதுமக்களுக்காக 24 மணி நேரமும் சேவையில் இருக்கும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். வவுனியாவில் உள்ள சைவ உணவகம் ஒன்றில் வாங்கப்பட்ட வடை ஒன்றிற்குள் சட்டை ஊசி ஒன்று காணப்பட்டுள்ளது. வவுனியா பழைய பேருந்து நிலையம் முன்பாக உள்ள சைவ உணவகம் ஒன்றிற்கு இன்றைய தினம் சென்ற ஒருவர் அங்கு வடையினை கொள்வனவு செய்துள்ளார். குறித்த வடையை வீட்டில் சென்று சாப்பிட்ட போது அவ்வடைக்குள் பெரிய சட்டை ஊசி ஒன்று காணப்பட்டுள்ளது. இதனை அடுத்து குறித்த வடையை அதன் முகாமையாளரிடம் காட்டி ஊசி காணப்பட்டமை தொடர்பில் தெரியப்படுத்தப்பட்டது. தவறுதலாக இடம்பெற்றுள்ளதாகவும் இனிவரும் காலத்தில் இவ்வாறு நடைபெறாது எனவும் கூறி வடை வாங்கியவரிடம் சைவ உணவக முகாமையாளர் மன்னிப்பு கோரியதாகவும் தெரியவந்துள்ளது. சிறுபோக பருவத்தில் அதிக பரப்பளவில் பயிர்ச்செய்கையை தொடங்குவதற்கான எதிர்பார்ப்பில் மார்ச் 15 பிறகு நெல் வயல்களுக்கு தண்ணீர் திறக்க திட்டமிட்டுள்ளதாக விவசாய மற்றும் கால்நடை பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன தெரிவித்துள்ளார். சிறுபோக பயிர்ச்செய்கைக்காக விவசாய நிலங்களுக்கு நீர் விடுவிப்பது குறித்து விவசாயம், கால்நடை, நிலம் மற்றும் நீர்ப்பாசன விவகாரங்களுக்கான அமைச்சர்கள் ஆலோசனை குழுவின் கலந்துரையாடலின் போது இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி ஏப்ரல் மாத இறுதிக்குள் அனைத்து நெல் வயல்களும் பயிர்ச்செய்கை மேற்கொள்ளப்படும் என பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு நெல் நிலங்களை மீட்பதில் உள்ள தற்போதைய பிரச்சினைகள் தொடர்பிலும் இதன்போது ஆலோசனை குழு கவனம் செலுத்தியுள்ளது. இந்த நிலையில் குறித்த திட்டம் தரிசு நிலத்தை பயிரிடுவதற்கான திட்டம் அல்ல என்றும் ஒவ்வொரு பகுதியிலும் பயிரிடக்கூடிய பயிர்களை அறிவியல் அடிப்படையில் அடையாளம் காண முடியும் என்றும் அந்த பயிர்களை சம்பந்தப்பட்ட பகுதியின் விவசாய ஆணையரின் ஒப்புதலுடன் பயிரிடலாம் என்றும் அதன்போது சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது.
அரசாங்க வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் அவசர மத்திய குழு கூட்டம் இன்று காலை கூடியது. இதன்போது அரசாங்க வைத்திய அதிகாரிகளின் மேலதிக பணி கொடுப்பனவு மற்றும் விடுமுறை கொடுப்பனவு குறைப்பு தொடர்பில் எதிர்ப்புகள் வெளியிடப்பட்டுள்ளதுடன் அரசாங்கத்திடமிருந்து சாதகமான பதில் கிடைக்காவிட்டால் மார்ச் 5 முதல் நாடளாவிய பணி புறக்கணிப்பில் ஈடுபட அரசாங்க அதிகாரிகள் சங்கம் தீர்மானித்துள்ளது. மார்ச் மாதம் 6 இவை திருத்தம் செய்யப்படாவிட்டால் மார்ச் 7 முதல் கடுமையான முடிவுகளை எடுக்க நேரிடும் என அரசாங்க வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் செயலாளர் வைத்தியர் பிரபாத் சுகததாச தெரிவித்துள்ளார். 6 இந்த திருத்தத்தை செய்யுங்கள். 7 நாம் கடுமையான முடிவுகளை எடுக்க வேண்டியிருக்கும். 7 பிறகு சுகாதார சேவைகளை எவ்வாறு பராமரிப்பது என்பது குறித்து அரசாங்கம் மீண்டும் ஒருமுறை சிந்திக்க வேண்டியிருக்கும் என செயலாளர் வலியுறுத்தியுள்ளார். இலவச மின்சார இணைப்பு தொடர்பில் சத்தியலிங்கம் எம்பி விடுத்த கோரிக்கை. விவசாயிகளுக்கு அரசாங்கம் வெளியிட்டுள்ள நற்செய்தி. இலங்கை போக்குவரத்து சபை பஸ் சாரதிகள் தொடர்பில் முறையிட தொலைபேசி இலக்கம். எரிபொருள் விநியோக சீர்குலைப்பு சிஐடியில் முறைப்பாடு. அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் எச்சரிக்கை. வவுனியா சைவ உணவகம் ஒன்றில் வடைக்குள் சட்டையூசி. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் fm.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.